பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சரி என்னோட குழந்தை பயங்கர சுறுசுறுப்பாக இருக்குது, ஆனால் படிக்கல ரொம்ப மந்தமாக இருக்கிறான் அப்படின்னு. இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருந்து படிக்கல மந்தமாக இருக்கிற குழந்தைங்களை லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது எல்டி அப்படின்னு மருத்துவத்துறை சொல்லுது. இந்த மாதிரி குழந்தைங்க, சில குழந்தை ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்க, சில குழந்தை ரொம்ப மந்தமாக இருப்பாங்க, திக்கி திக்கி தான் பேசுவாங்க, லேட்டாக தான் தவளும் அந்த குழந்தை, ஒரு வார்த்தை எழுத்துக்கூடி தான் படிப்பாங்க. ஆனால் சில குழந்தைகள் ரொம்ப அபூர்வமான விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க, நம்மளே வியந்து போயிடுவோம், இது எப்படி வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அந்த அளவுக்கு இருப்பாங்க. இது எல்லாமே லேர்னிங் டிசபிலிட்டி தான். இந்த மாதிரி குழந்தைகள் இது ஒரு நோயே கிடையாது, ஃபர்ஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது நோய் இல்லை, இது ஒரு குறைபாடு தான். இது நம்ம தொடர்ச்சியாக கவுன்சிலிங் கொடுக்கறது மூலமும் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளுக்கு நிறைய அன்பும் அக்கறையும் கொடுக்கறது மூலமாக நம்ம ஈஸியாக சரி பண்ணி அந்த குழந்தைகளை புத்திசாலியாக மாற்றலாம். மேக்ஸிமம் அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா 10 மாதத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க, 2 கிலோ குறைவாக வெயிட்டோட இருந்திருப்பாங்க, அந்த குழந்தை கருவில் இருக்கும் போதே ரொம்ப சத்து குறைபாடாக இருந்திருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படுறாங்க. பேரண்ட்ஸோட அன்பும் அக்கறையும் இருந்தால் அந்த குழந்தைகளை கொஞ்ச நாள் புத்திசாலி குழந்தைகளாக மாற்றிடலாம்.